என் அன்பு தோழமை உறவுகளே, நம்மிடம் இருப்பது ஏதாவது தொலைந்து போனால் நாம் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாவோம். ஆனால் தொலைந்து போனதை திரும்ப கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. பிரியமானவர்களே, நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பா ஒரு பேனா வாங்கி கொண்டு வந்தார். அந்த பேனா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் என்னுடைய அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பேனாவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று விட்டேன். மாலையில் பள்ளி முடிந்தவுடன் என்னுடைய பேக்கை ஓப்பன் செய்து பார்த்தவுடன் அந்த பேனா அங்கே காணவில்லை. உடனே என் மனதுக்குள்ளே ஒரு பயம். வீட்டிற்கு பேனா இல்லாமல் சென்றால் அப்பா திட்டுவாரோ அல்லது அடிப்பாரோ என்ற ஒரு பயம். அழகான பேனாவை தொலைத்து விட்டேன் என்ற ஒரு வருத்தம். அனைவருமே வீட்டிற்கு சென்று விட்டார்கள். நான் வீட்டிற்கு செல்லாமல் அங்கே தொலைந்து போன அந்த பேனாவை தேடினேன். 1 மணி நேரம் தேடினேன், 2 மணி நேரம் தேடினேன். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கடைசியாக தொலைந்து போன பேனாவை கண்டுபிடித்தேன். அது கண்டுபிடித்தவுடன் மனதுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி, அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. பிரியமானவர்களே, ஏன் நான் இந்த கதையை கூறுகிறேன் என்றால், ஒரு சிறிய பொருளை நாம் தொலைத்துவிட்டு கண்டுபிடிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றால், நாம் கடவுளை விட்டு விலகி செல்கின்ற பொழுது, அவர் நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடிக்கின்ற பொழுது கடவுள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார். எவ்வாறு ஆயன் ஒருவன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்று காணாமல் போகின்ற பொழுது அவற்றை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைவதைப் போல, நாம் நம்முடைய பாவத்திலேயே மூழ்கி கடவுளை விட்டு விலகி செல்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்து மீட்கின்றாரோ, அதுதான் கடவுளுடைய அளவற்ற அன்பை எடுத்து காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்திலேயே நிறைய பேர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் உலக நாட்டங்களிலே அடிமையாகி உடல் இச்சைகளுக்கு தங்களையே அடிமையாக்கி கடவுளை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். இவர்களை நாம் பார்த்திருக்கலாம். நாம் இன்று எத்தனை பேர் அவ்வாறு செல்கின்ற மனிதர்களை தேடி சென்று கடவுளிடம் திரும்பி கூட்டி வருகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் பொறுப்பானவர்கள் கிடையாது, மாறாக மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பானவர்கள் தான். நாம் கடவுளிடம் திரும்பி செல்கின்ற பொழுது கடவுள் நம்மை பார்த்து கேட்பார், நீ எத்தனை மனிதர்கள் என்னை விட்டு விலகி செல்கின்ற பொழுது அவர்களை திரும்ப கூட்டி கொண்டு வந்தாய்? எத்தனை மனிதர்கள் பாவத்திலே விழாமல் அவர்களை தடுத்தாய்? எத்தனை மனிதர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற போது அவர்கள் மீது கடவுளுடைய நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்களை மீண்டும் கடவுளிடம் கூட்டி கொண்டு வந்தாய் என்று கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பார். எனவே பிரியமானவர்களே, எவ்வாறு நாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்து மகிழ்வதைப் போல, நாமும் பிறர் கடவுளை விட்டு விலகி செல்கின்ற பொழுது அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் கூட்டி வருவோம். இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.